வணக்கம். மற்றொரு காணொலியில் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் இலங்கையில் இடம்பெற்ற சில முக்கியமான செய்திகள், குறிப்பாக சொல்ல போனால் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ள மிக முக்கியமான விடயங்கள் தொடர்பாகத்தான் இந்த காணொலியில பார்க்க போகின்றோம். உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல சுதந்திர தினம் அன்று கருப்பு கொடி ஏற்றப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற சரத் வீரசேகர ஒரு கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதன் அடிப்படையில சுதந்திர தினத்தன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல வளாகத்துல கருப்பு கொடி ஏற்றப்பட்டது. இவர்களுக்கு எதிராக, அந்த ஏற்றியவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற சரத் வீரசேகர ஒரு விடயத்தை சொல்லி இருக்கிறார். கொழும்புல நேற்று இடம்பெற்றுள்ள ஊடகவியலாளர் சந்திப்பின் போதுதான் அவர் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். அவர் பல்வேறுபட்ட விடயங்களை சொல்லியிருக்கிறார். அது தொடர்பாக அவர் சொன்ன விடயங்கள் தொடர்பாக பார்க்கின்ற போது, சுதந்திர தினத்தன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல இலங்கை கொடி இறக்கப்பட்டு கருப்பு கொடியானது ஏற்றப்பட்டது. இந்த விடயமானது ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கு மாத்திரமல்லாது நாட்டில் இடம்பெற்ற யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வந்த இராணுவ வீரர்களையும் அவமதிக்கின்ற ஒரு செயல்பாடு என்று சொல்லி அவர் நேற்றைய தினம் சொல்லியிருக்கிறார். இந்த விடயம் தொடர்பாக அரசாங்கமானது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தான் விரும்புவதாக சொல்லியிருக்கிறார். அதே போன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் உள்ளிட்ட சில தரப்பினர்கள், அதாவது அந்த குறித்த விடயத்திற்கு இடமளித்த தரப்பினர்கள் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும், அவர்களிடமும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் என்பது நாட்டு மக்களுடைய வரிப்பணத்துல இயங்குகின்றது என்று கூட சரத் வீரசேகர நேற்றைய தினம் சொல்லியிருக்கிறார். அது ஒரு புறம் இருக்கையில் அவர் சில விடயங்களை சொல்லியிருக்கிறார். அதாவது இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினருக்கு சம்பளம் இவ்வாறான வரிப்பணத்துல தான் வழங்கப்படுகிறது. ஆகவே இது ஒரு பொருத்தமற்ற செயல். இந்த செயலை புரிந்தவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். இனவாதத்தை தூண்டுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி யாழ்ப்பாண விஜயத்தின் போது கூறியிருந்தார். இத்தகைய பின்னணியிலேயே சுதந்திர தினத்தன்று இத்தகைய விடயமானது இடம்பெற்றிருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த செயலானது ஒரு இனவாதத்தை தூண்டுவதாக அமைகின்றது. எனவே இதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று சொல்லி சரத் வீரசேகர நேற்றைய தினம் ஊடகவியலாளர்கள் சந்திப்பின் போது இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். இது ஒரு முக்கியமான விடயமாக இன்றைய நாளில் செய்தியாக பார்க்கப்படுகிறது. காரணம், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இடம்பெறுகின்ற சில விடயங்கள் இவ்வாறாக இனவாதத்தை தூண்டுவதாக என்று அவர் கூறின விடயங்கள் முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. இதே நேரத்தில் இந்த யாழ் மாவட்டத்தினுடைய திண்ம கழிவு அகற்றல், வழி மாசடைதல், பொதுமக்களுக்கு அசௌகரியங்கள் ஏற்படுத்தும் ஒளிபெருக்கிகளை கட்டுப்படுத்தல் போன்ற விடயங்கள் குறித்து தீர்மானங்களும் எடுக்கப்பட்ட ஒரு செய்தியானது வெளிவந்திருக்கிறது. யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்துல நேற்றைய தினம் சுற்றாடல் பாதுகாப்பு குழு கூட்டம் இடம்பெற்றுள்ளது. இதன் போதுதான் இந்த குறித்த தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி எடுக்கப்பட்டுள்ள தீர்மானங்கள் தொடர்பில் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தினுடைய பதில் அரசாங்க அதிபராக இருக்கிற மருதலிங்கம் பிரதீபன் குறிப்பிட்ட சில விடயங்களை சொல்லியிருக்கிறார். அவர் கூறின விடயங்கள் தொடர்பாக பார்க்கின்ற போது, இந்த ஆலயங்கள் மற்றும் வேறு நிகழ்வுகள்ல பயன்படுத்தப்படுகின்ற இந்த ஒளிபெருக்கிகளினால் அசௌகரியங்களை ஏற்படுவதாக தமக்கு தகவல் கிடைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறார். ஆலயங்கள்ல உங்களுடைய சமய நிகழ்வுகளின் போது ஒளிபெருக்கிகளை பயன்படுத்துகின்ற போது அயலில் உள்ளவர்கள், மாணவர்கள் மற்றும் வயோதிபர்களுக்கு இடையூறு ஏற்படாத வண்ணம் இவ்வாறான ஒளிபெருக்கிகளை பயன்படுத்துங்கள் சொல்லியிருக்கிறார். ஆலயங்கள் அமைந்துள்ள பகுதியில இருந்து மிகவும் தொலைவில் இந்த ஒளிபெருக்கிகளை பொருத்தப்பட்டு அதிக ஒளி எழுப்பப்படுகிறது என்று அவர் கூறியிருக்கிறார். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னா, இது ஒரு பிரச்சனையாகவே இருக்கிறது. அதாவது பாடசாலை மாணவர்கள் தரப்பிலையும் பல்வேறுபட்ட ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. ஆகவே உங்களுடைய ஆலயங்கள்ல எழுப்பப்படுகின்ற ஒளிபெருக்கிகள், ஒளிகள் மூலம் ஏனையோருக்கு இடையூறு விளைவிக்காமல் ஆலய நிர்வாகத்தினர் அல்லது தர்மகர்த்தாக்கள் இவ்வாறாக செயற்பட வேண்டும், இடையூறு விளைவிக்காமல் செயற்பட வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். குறிப்பாக சொல்ல போனால், இந்த இரவு வேளைகளை கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இந்த ஒளிபெருக்கிகள் மூலம் இடையூறு ஏற்படுவதை அறிந்திருக்கின்றோம் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை கூட எடுக்கப்பட இருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். எத்தனை டெசிமல் அளவில் தான் இந்த ஒளிபெருக்கிகள் பயன்படுத்தப்பட வேண்டும், எனவே அதற்கான ஒரு வரையறை
வழிப்பறிகள் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். இதனை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை காவல்துறையினருக்கு உள்ளது. குறித்த எழுத்து மூலம் காவல்துறையினருக்கு அறிவித்திருக்கிறதாக கூட கூறியிருக்கிறார். இவ்வாறு அசௌகரியங்களை ஏற்படுத்துகின்ற பட்சத்துல பொதுமக்கள் உங்களுடைய முறைப்பாடுகள பிரதேச செயலகங்களுக்கு தெரிவிப்பதன் மூலம் இவ்வாறான ஒரு தரப்பினர்கள் காவல்துறையினரை காவல்துறையினரால கண்காணிக்கப்பட்டு அந்த ஒளி அளவினை கட்டுப்படுத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருப்பார்கள் என்று கூட அவர் கூறியிருக்கிறார். எனவே அந்த ஒளிபெருக்கியினால ஏனையோருக்கு இடையூறு ஏற்படாத வண்ணம் நீங்கள் உங்களுடைய விடயங்களை மத ரீதியிலான விடயங்களையோ சரி வேறு ஏதாவது தேவைகளுக்காக நிகழ்வுகளுக்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒளிபெருக்கினுடைய சத்தத்தை இவ்வாறாக கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ரீதியில அவர் கூறியிருக்கிறார். இதற்கான சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்பட்டதாக சொல்லியிருக்கிறார். இதே நேரத்தில் பார்க்கிற போது இன்னும் ஒரு விடயம், முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினுடைய நல்லாட்சி அரசாங்கத்தின் காலப்பகுதியில பல மில்லியன் ரூபாய் செலவுல போடப்பட்ட மருதங்கேணி பருத்தித்துறை வீதி தொடர்புல வழக்கு ஒன்றை நீதிமன்றத்தில் தொடுக்க இருப்பதாக வடமாகாண காணி உரிமைக்காடு மக்கள் இயக்க தலைவராக இருக்கிற முரளிதரன் தெரிவித்திருக்கிறார். தன்னுடைய இல்லத்தில் வைத்து நேற்றைய தினம், அதாவது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போதுதான் இந்த ஒரு விடயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். இது தொடர்பில் அவர் தெரிவித்த விடயங்கள் தொடர்பாக பார்க்கிற போது இந்த மருதங்கனி தொடக்கம் அம்பன் வரையான 16 கிலோமீட்டர் வீதி பயணிக்க முடியாத ஒரு நிலையில சிதைவடைந்திருப்பதாக கூறியிருக்கிறார். வைத்திய தேவைகளுக்காகட்டும் வியாபார நடவடிக்கைகளுக்காகட்டும் தொடர் கோரிக்கையினால் வீதி திருத்தும் பணிக்கு நிதி வந்ததாக தெரிவிக்கப்படும் போதும் வீதி இன்று வரை புனரமைக்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. இதே நேரத்தில் நோயாளிகளை கொண்டு செல்வதற்கு பெரும் சிரமங்கள் காணப்படுவதாக மருதங்கேணி பிரதேச வைத்தியசாலை பொறுப்பதிகாரி கூறியிருக்கிறார். பலதரப்பட்ட கடிதங்கள் அனுப்பியும் இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளப்படாததனால தொடர்ந்து பணி செய்வதற்கு சிரமமாக இருப்பதாக கூட அவர் தெரிவிக்கின்றார். அன்னளவாக பார்க்கிற போது குறித்த வீதியினுடைய 1 கிலோமீட்டர் பகுதியை புனரமைப்பதற்கு 8,02,92,200 ரூபாய் செலவிடப்பட்டிருக்கிறது. 16 கிலோமீட்டர் அந்த வீதி 16 கிலோமீட்டர் வீதிக்கு பெருந்தொகையான பணத்தினை செலவிட்டு தரம் குறைந்த புனரமைப்பு பணியில தான் செய்திருக்கின்றார்கள். வீதி படுமோசமாக பயணிக்க முடியாமல் இருப்பதாகவும் வீதியை புனர்நிர்மாணம் செய்யாவிடின் இதற்கு எதிராக பொதுநல வழக்கு ஒன்றை மேற்கொள்ள உள்ளோம் என்று கூட அவர் நேற்றைய தினம் கூறியிருக்கிறார். குறிப்பாக சொல்ல போனால் இந்த வீதி அபிவிருத்தி திட்டங்கள்ல பின்னுக்கு இருக்கிற ஒரு அரசியல் பெரிய ஒரு விடயம் இருக்கும். இவ்வாறான நிலையில இந்த வீதியினூடாக நிதி பாரிய அளவில் மோசடியில் ஈடுபட்டிருப்பார்கள் என்ற ரீதியில தான் அவர் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். மேலும் இந்த வழக்குல வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகம் பிரதேச சபையினருக்கு எதிராகத்தான் இந்த வழக்கானது தாக்கல் செய்ய இருக்கின்றோம் என்று கூட அவர் நேற்றைய தினம் ஊடகவியலாளர்களிடம் கூறியிருக்கிறார். இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இதே நேரத்துல பாராளுமன்றம் தொடர்பான ஒரு செய்தி வெளிவந்தது. அது தொடர்பாக பார்க்கிற போது எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி அன்று வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்வதற்கு காத்திருக்கின்றார்கள். எனவே இதற்காக கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் நாடாளுமன்றத்தில் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஒரு விடயத்தை பிரதி சபாநாயகராக இருக்கிற ரிஷ்வி ஷாலிக் தான் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அவர் சொல்ற விடயங்கள் என்னன்னு சொன்னா பொது வாகன நிறுத்துமிடம் மூடப்படும். அதே நேரத்துல எம்பிக்கள் தங்களுடைய வாழ்க்கை துணைவர்களை மட்டுமே அழைத்து வருமாறும் வேறு எந்த விருந்தினர்களையும் அழைத்து வரக்கூடாது என்று கூட அவர் கொள்கிறதாக கூட கூறியிருக்கிறார். எனவே பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார். இந்த நிலையில அழைக்கப்பட்ட விருந்தினர்களுக்கு மட்டுமே நாடாளுமன்ற காட்சியகம் திறந்திருக்கும் என்று கூட கூறியிருக்கிறார். இது ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது. இவ்வாறாக பல்வேறுபட்ட விடயங்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாண ரீதியிலாக பார்க்கிறது. யாழ்ப்பாணத்தில் வெளிவரக்கூடிய செய்திகளாக பார்க்கிற போது இவ்வாறான விடயங்கள் இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கிறது. பாராளுமன்றத்தினுடைய செய்தியை நாங்கள் இங்கே பார்த்திருக்கிறோம். மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் ரோஷானி மனோரஞ்சன். நன்றி.